குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி. டெய்லி கண்ட பஸ்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க வரோம் அப்படின்னா ஆகஸ்ட் 9 2024 வெள்ளிக்கிழமை இன்றைக்கி கண்ட பஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்ட பஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய டெலிகிராம் சேனலான ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனே கிடைக்கும். சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கண்ட பஸ் பார்த்துலாம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆட் பேஜ்லேயே முக்கியமான கொஸ்டின் தான் தமிழ் புதல்வன் திட்டம். ஓகேங்களா? உயர்கல்வியில் பயிலும் அரசு பள்ளி, அரசு உதவிபெறும் பள்ளியில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் வழி மாணவர்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா 1000 ரூபாய் வழங்குகிற திட்டம் வந்து தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர். இந்த திட்டம் எங்கே தொடங்கப்படுது அப்படின்னா, இது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, இது அப்படியே எழுதி வச்சுக்கோங்க. 9/8/2024 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அரசு கலைக்கல்லூரி கோயம்புத்தூரில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தை வந்து தொடங்கி வைக்கிறார். சரிங்களா? இதன் மூலம் வந்து பார்த்திங்கன்னா 3.28 லட்சம் கல்லூரி மாணவர்கள் வந்து பயன்பெறுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எதிர்ப்புக்கிடையே வந்து பார்த்திங்கன்னா வாக்கப் திருத்த மசோதா வந்து அறிமுகம் செய்யப்பட்டிருக்கு. நம்ம ஆல்ரெடி வாக்கப்னா என்னென்னு பார்த்துருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா இஸ்லாமியத்துடைய மூத்த தலைவர்களால் வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்பட்ட நிலங்கள் அதை வந்து பார்த்திங்கன்னா நிர்வகிக்கிறதுக்கு பேர் தான் வாக்கப் அப்படின்றது. வாக்கப் நிலங்கள், வாக்கப்பெல்லாம் அது சார்ந்தது. சரிங்களா? இந்த வாக்கப் வாரிய சட்டத்தில் திருத்த மசோதா எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்புக்கு இடையில வந்து பார்த்திங்கன்னா மக்களவையில் வந்து பார்த்திங்கன்னா அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. மத்திய சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் கிரீன் ரிஜிஜி வந்து பார்த்திங்கன்னா இந்த மசோதா வந்து அறிமுகம் செய்திருக்கிறார். ஓகேங்களா? இவரோட பேரோட ஞாபகம் வச்சுக்கோங்க. அத்துடன் முசல்மான் வாக்கப் சட்டம் 1923 வந்து ரத்து செய்திருக்காரு. இவங்க வந்து பார்த்திங்கன்னா 1923 வந்து பார்த்திங்கன்னா முசல்மான் வாக்கப் சட்டம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அந்த திட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா அந்த சட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ரத்து பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் 1995 வாக்கப் சட்டத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா திருத்தம் மேற்கொண்டிருக்காங்க. இந்த மென்ஷன் பண்ணியிருக்காங்க பார்த்திங்கன்னா வாக்கப் வாரிய சட்டம் 1995 இருக்குங்களா, இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா திருத்தங்கள் மேற்கொண்டிருக்கிறாங்க. சரிங்களா? அதில் வந்து பார்த்திங்கன்னா மசோதா அறிமுகத்துக்கு பின்னர் வந்து பார்த்திங்கன்னா பேசிய மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா வந்து பார்த்திங்கன்னா அனைத்து கட்சி தலைவர்களும் ஆலோசனை மேற்கொண்டு இந்த மசோதா வந்து பார்த்திங்கன்னா ஆய்வு செய்திருக்கு. நாடாளுமன்ற கூட்டுக்குழு அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. 18வது மக்களவை நாடாளுமன்ற கூட்டுக்குழு ஆய்வுக்கு அனுப்பப்படும் முதல் மசோதா இது. ஓகேங்களா? 18வது மக்களவை வந்து பார்த்திங்கன்னா கூடினதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்பப்படுற முதல் மசோதா இதுன்னு அழைக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் மற்றபடி நீங்கள் குரூப் 1 லெவலில் படிக்கிறீங்க அப்படின்னா இதை பற்றி டீட்டெயில் வந்து இதில் என்னென்ன சொல்கிறாங்கன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. மீதி யாருக்கும் தேவையில்லை. சரிங்களா? அடுத்து ஒலிம்பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா நீரஜ் சோப்ரா வந்து பார்த்திங்கன்னா வெள்ளியும், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹாக்கி அணி வந்து பார்த்திங்கன்னா வெண்கலம் வென்றிருக்கு. நீரஜ் சோப்ரா வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஆண்டை விட வந்து பார்த்திங்கன்னா 89.45 மீட்டர் அப்படின்ற அளவில் வந்து தூரமாக தான் எரிஞ்சிருக்காரு. ஆனால் இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இவருடைய இணை வீரரான பாகிஸ்தானுடைய அர்ஷத் நதீம் வந்து பார்த்திங்கன்னா 92.97 மீட்டர் வந்து எரிஞ்சு இவர் வந்து பார்த்திங்கன்னா தங்கப்பதக்கம், நீரஜ் சோப்ரா வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிப்பதக்கம் வென்றிருக்கிறார். சரிங்களா? தமிழ் புதல்வன் திட்டம் வந்து இன்னும் நம்ம மேலே ஆட்லேயே பார்த்துட்டோம். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா புத்தேவ் பட்டாச்சாரியா. ஓகேங்களா? இவர் வந்து பார்த்திங்கன்னா மேற்கு வங்கத்துடைய முன்னாள் முதல்வர் புத்தேவ் பட்டாச்சாரியா. இவர் வந்து பார்த்திங்கன்னா இறந்துட்டார். இவர் பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. இவருக்கு ஏதாவது விருது கொடுத்துருக்காங்களா அப்படின்னு நம்ம வந்து பார்த்திங்கன்னா பார்த்து தெரிஞ்சிக்க முடியும். பண்பாட்டு திருவிழாக்களை வந்து அனைவரும் இணைந்து கொண்டாட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா முதல்வர் வந்து சொல்லியிருக்கிறாரு. மதுரையில் வந்து தமுக்க மைதானத்தில் வியாழக்கிழமை நடைபெறும் அதாவது மாமதுரை அப்படின்னு ஒரு விழா. ஓகேங்களா? இந்த விழா வந்து பார்த்திங்கன்னா 1886 ஆண்டுலேயே வந்து பார்த்திங்கன்னா நகராட்சியாக இருந்துச்சு. இது மதுரை வந்து 1866 வந்து பார்த்திங்கன்னா நகராட்சியாக இருந்துச்சு. சென்னைக்கு அடுத்து 2வது மாநகராட்சியாக 1971 ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா மதுரை தான் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வரப்பட்டுச்சு. மகாத்மா காந்தி வந்து பார்த்திங்கன்னா தன்னை அதாவது எப்படி சொல்கிறது, அவருடைய உடையில் வந்து மாற்றம் ஏற்படுத்தின ஊரும் மதுரை தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இல்லை அவங்க ஸ்கூல் புக்கில் இருக்கிறது தான் மதுரை. அதை வந்து 2013 ஆண்டு முதல் மாமதுரை போற்றுவோம் அப்படின்ற விழா வந்து நடைபெற்றுக்கிட்டு இருக்கு ஆண்டாண்டுக்கு. ஓகேங்களா? சிலப்பதிகாரத்தில் சொல்லப்படுற இந்த விழா போல் மதுரையில் வந்து இந்த விழா நடத்தப்படுறது வந்து பார்த்திங்கன்னா பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் சொல்லியிருக்காரு. அவ்வளோதான். இதில் வந்து ஒன்றும் பெரிய டீட்டெயில் கிடையாது. மாமதுரை விழா எங்கே கொண்டாடுறாங்க, மதுரையில் தமுக்க மைதானத்தில் கொண்டாடுறாங்க, எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா கம்பன் கழகம் சார்பில் 50வது ஆண்டு விழா கம்பன் விழா வந்து பார்த்திங்கன்னா காலம் தந்த கருவூலம் அப்படின்ற மையக்கருத்து அடிப்படையாக கொண்டு வந்து பார்த்திங்கன்னா சென்னை டி நகரில் வந்து பார்த்திங்கன்னா வாணி மஹாலில் வந்து பார்த்திங்கன்னா நடைபெற இருக்குது. சும்மா தெரிஞ்சுக்கோங்க, இதில் வந்து கொஸ்டின் ஏரியா கிடையாது. அடுத்து இது முக்கியமான கொஸ்டின். தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலம் வந்து பார்த்திங்கன்னா அரசு பணியாளர்களின் ஊதிய விவரங்களை அறியலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா தகவல் ஆணையம் வந்து பார்த்திங்கன்னா உத்தரவிட்டிருக்காரு. ஓகேங்களா? தகவல் கேட்டால் கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் இது சொன்னதில்லை, இப்போ வந்து ஃபஸ்ட் டைம் சொல்லியிருக்காங்க. இதை கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை கூட்டத்தில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? தகவல் அறியும் உரிமை சட்டம்னு கொடுத்துட்டு எந்த இயர் உருவாக்குனாங்க அந்த அடிப்படையில் இது வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? உலகம் எதிர்கொள்ளும் 10 முக்கியமான சுகாதார அச்சுறுத்தல்கள் வந்து பார்த்திங்கன்னா முதலாக இருப்பது வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நுண்ணுயிர் எதிர்ப்பு சக்தி அப்படின்னு தான் உலக சுகாதார நிறுவனம் வந்து தெரிவிச்சிருக்கு. 2019 உலகில் வந்து பார்த்திங்கன்னா 12,70,000 மரணங்களுக்கு நுண்ணுயிரி ஏஎம்ஆர் நேரடியாக காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. 50 லட்சத்துக்கும் அதிகமான உயிரிழப்புக்கு இதுவே மறைமுக காரணமாகவும் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா?
அடுத்து ஆகஸ்ட் 15 வந்து பார்த்திங்கன்னா கிராம சபை கூட்டம் வந்து நடைபெற இருக்குது. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கிராம சபை கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா தனியாக நம்ம ஷார்ட்ஸ் வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கோம், எத்தனை முறை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வங்கிகளுக்கான குறுகிய கால கடன்கள் மீதான வட்டி வீதம் தான் ரேப்போ வட்டி விகிதம். இது முக்கியமானது, உங்கள் எக்கனாமிக்ஸில் இருக்குது, தெரிஞ்சிருப்பீங்க. வங்கிகளுக்கு வழங்கும் குறுகிய கால கடன்கள் மீதாக போடுற வட்டியோட பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா ரேப்போ ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரேப்போ ரேட் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து 6.50% இருக்குது. இது அப்படியே தான் மெயின்டைன் ஆகுது, ஒன்றும் மாற்றம் இல்லை. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா 100 அமுதம் அங்காடிகளை வந்து திறக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு உணவுத்துறை வந்து தகவல் தெரிவிச்சிருக்காங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா தமிழகம் முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா நுகர்பொருள் வாணிப கழகம் சார்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அங்காடி வந்து திறக்கப்படுது. சுய சேவை பிரிவு மூலம் இயங்கும் இந்த அங்காடி வந்து பார்த்திங்கன்னா அமுதம் அங்காடிகள் அப்படின்னு அழைக்கப்படுது. ஓகேங்களா? அமுதம் அங்காடினா என்னென்னு மட்டும் தெரிஞ்ச பொருள் விற்கிற, அதாவது சூப்பர் மார்க்கெட் மாதிரி இது அரசால் வந்து நிர்வகிக்கப்படுது. அமுதம் அங்காடின்னு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு பெயர் சூட்டப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அவ்வளோதான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மாநிலங்களவையில் வந்து பார்த்திங்கன்னா எழுப்பப்பட்ட கேள்விக்கு மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் பூபேந்திர யாதவ், ஓகேங்களா, நாட்டில் மொத்த வனப்பகுதியின் பரப்பளவில் வந்து பார்த்திங்கன்னா அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் வளர்ச்சி நடவடிக்கைகளுக்காக கடந்த 10 ஆண்டுகள் வந்து பார்த்திங்கன்னா 1733 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு வந்து பார்த்திங்கன்னா வனப்பகுதி வந்து பார்த்திங்கன்னா இழந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காரு. அவருடைய பேருக்காக தான் இது ரொம்ப முக்கியமாக மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் பூபேந்திர யாதவ், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, முக்கியமானது. அமைச்சர் பேர்லாம் நம்ம அப்பப்போ முக்கியமான அமைச்சர்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒலிம்பிக் இலக்கு திட்டத்தின் கீழ் வந்து பார்த்திங்கன்னா 1050 விளையாட்டு வீரர்களுக்கு வந்து பயிற்சி அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒலிம்பிக் இலக்கு போடியம் அப்படின்ற திட்டத்தின் கீழ் வந்து பார்த்திங்கன்னா தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள 1050 விளையாட்டு வீரர்களுக்கு வந்து சிறப்பு பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு வந்து வழங்க இருக்குது. அதுக்கான திட்டம் தான் இது. ஓகேங்களா? அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கீர்த்தி திட்டம், அதாவது வந்து பார்த்திங்கன்னா கேலோ இந்தியா, அதை தான் வந்து பார்த்திங்கன்னா கீர்த்தி திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு உள்ள திறன்களை வந்து கண்டறிந்து வளர்க்குறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த டாப்ஸ் திட்டம்ன்றது தான் வந்து பார்த்திங்கன்னா ஒலிம்பிக் திட்டம். ஓகேங்களா? டாப்ஸ் திட்டம் தான் வந்து ஒலிம்பிக் இலக்கு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த 2 திட்டத்தோட பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேற்கு வங்காள முன்னாள் முதல்வர் வந்து பார்த்திங்கன்னா புத்தேவ் பட்டாச்சார்யா இறந்தார் சொன்னோம் இல்லையா? அவர் வந்து பார்த்திங்கன்னா 2002ஆம் ஆண்டு அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு பத்ம பூஷன் விருது வந்து பார்த்திங்கன்னா அறிவித்தது. ஆனால் தனக்கு முன்கூட்டியே தகவல் தெரிவிக்கலைன்னு சொல்லிட்டு அந்த விருதை வந்து அவர் ஏற்கவே மறுத்துட்டார். ஓகேங்களா? 2022 வந்து அவருக்கு வந்து விருது வந்து கொடுத்துருந்தாங்க. ஆனால் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றி எனக்கு இன்ஃபர்மேஷன் எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவர் அந்த விருதை வந்து ஏற்க மறுத்துட்டார். ஓகேங்களா? அடுத்து ஹாக்கி அணி வந்து பார்த்திங்கன்னா வெண்கல பதக்கம் வென்றிருக்கு. 1972க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முதல் முறையாக 2 ஒலிம்பிக் போட்டிகள் அடுத்தடுத்து பதக்கம் வென்றிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் முதல் முறை. ஓகேங்களா? 1972க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா போன மேட்ச்லேயும் வந்து பார்த்திங்கன்னா போன ஒலிம்பிக்லேயும் வந்து பார்த்திங்கன்னா பதக்கம், இந்த ஒலிம்பிக்லையும் பதக்கம், தொடர்ந்து 2 முறை பதக்கம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து வாங்கியிருக்கோம். ஓகேங்களா? அடுத்து அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா கேம் யார் விளாட்றாங்க, என்னென்ன கேம்னு மட்டும் பார்த்துக்கோங்க, மொத்தமாக பார்த்துக்கலாம். சரிங்களா? மானபாக்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா 30 லட்ச ரூபா பரிசு தொகை வழங்கியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோ தான். இதை தாண்டி கேட்க வாய்ப்பில்லை, இதை மட்டும் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒலிம்பிக்கை பற்றி நீங்கள் கவலைப்படுத்தவில்லை. நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ பார்ட் 1 வீடியோ போட்டோம். பார்ட் 2 வீடியோவில் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா என்னென்னலாம் கேமு, என்னென்னலாம் யார் ஜெயிச்சிருக்காங்க, என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கம்ப்ளீட்டாக ஒரு வீடியோவாக போட்டுருவேன். அதனால் கேம் யார் விளாட்றாங்க, என்னென்ன கேம் விளாட்றாங்கன்னு மட்டும் நீங்கள் பார்த்து படிச்சுக்கிட்டா போதும். அதை தாண்டி நீங்கள் எதுவும் படிக்க தேவையில்லை. மீதி வீடியோ நான் அப்லோட் பண்ணிடுவேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.